ஒரு சிலந்தி இருந்துச்சான். அதுக்கு ஒரு குட்டி பெத்துக்கணும்னு பயங்கர ஆசையாம். ஆனா என்ன பண்றது, அந்த ஏரியாவில் அது மட்டும் தான் சிலந்தி, மத்ததெல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துற பட்டாம்பூச்சிகள். அந்த பட்டாம்பூச்சிங்க சிறகை பார்த்ததும் சிலந்திக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி நாமளும் பட்டாம்பூச்சியா மாறிடலாம்னு நினைச்சு இலைகளை தேடி பிடிச்சு தன் நூலால தச்சு ஒரு விங்ஸ் ரெடி பண்ணிடுச்சு. ஆனா என்ன பண்ணி அதுல பறக்க முடியல, விழுந்து விழுந்து அடிதான் பட்டுச்சு. நமக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டம்னு அது சம ஃபீலிங்ல இருந்துச்சு. அப்ப பார்த்து ஒரு பட்டாம்பூச்சி அங்க வந்துச்சு. அதுகிட்ட ஏதோ ஒரு வசீகரம். அதை பார்த்ததும் சிலந்திக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ரெண்டு பேருக்கும் வானத்துல பறக்கணும்னு ஒரே ஆசைதான். ஆனா அந்த பட்டாம்பூச்சியோட சிறகு டேமேஜ் ஆகி பறக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்துச்சு. உடனே நம்ம சிலந்தி தான் வச்சிருந்த நூலை வச்சு ரொம்ப அக்கறையா அந்த சிறகை சரி பண்ணுச்சு. வேலை முடிஞ்சதுமே அந்த பட்டாம்பூச்சி சிறகை விரிச்சு ஒரே பறப்பு சிலந்தியையும் மேல கூட்டிட்டு போயிடுச்சு. சிலந்திக்கு வாழ்க்கையிலேயே அதுதான் முறை பறக்கிறது. அப்படியே சொக்கி போச்சு. மெதுவா கீழே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற பட்டாம்பூச்சிங்க ஜோடியை பார்த்ததும் அந்த பட்டாம்பூச்சிக்கு மனசு தாங்கல, வெக்கப்பட்டுட்டு தன் காதல சிலந்தி கிட்ட சொல்லிடுச்சு. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசா வீடு கட்டி செம ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வாரம் கழிச்சு ஒரு முட்டையிட்டுச்சு. சிலந்தி அதை கண்ணும் கருத்துமா தன் நூலால சுத்தி பத்திரப்படுத்திருச்சு. தங்களோட காலம் முடிய போகுதுன்னு தெரிஞ்சும் அந்த முட்டையே பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. கடைசியில சிலந்தி கண்ணை மூடின அதே நேரத்துல பட்டாம்பூச்சியும் அமைதியா போயிடுச்சு. 3 நாள் கழிச்சு அந்த முட்டையில இருந்து அவங்க குட்டி வெளியே வந்துச்சு.